நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 709வது வீடியோ. இன்னைக்கு குருவாரமாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ மை எர்லியர் மந்த்ராஸ் அண்டால் பார்க்கும்போது இந்த குரு தாரக மந்திரம் ஒன்று இருக்குது. அது நான் சொல்லலை இது வரைக்கும். ஸோ அது சொல்லணும்னு ஆக்ஞை வந்ததுனால அது குரு தாரக பஞ்சாட்சரி மந்திரம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது. ஸோ குருன்னாலே நம்ம சில பேர் சொல்லுவா, எனக்கு தனியாக மனுஷ குருவே கிடையாது, தெய்வ குரு தான், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தான் வந்து எனக்கு குருவாக இருக்கா அப்படிலாம் சொல்கிறது உண்டு. அப்போ அவருடைய மனோபிஷ்டங்கள் இது. மனுஷா எடுத்துக்கிறாளா இல்லைன்னா சுவாமியே வந்து ஒரு மாமா சொல்லுவார் என்கிட்ட, நான் வந்து கோவிலுக்கு போனேன்டா, அங்கே தட்சிணாமூர்த்தியை பார்த்தேன், அவரே குருவாக எடுத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சேன்னுவார். ஸோ தட்சிணாமூர்த்தி இது பார்த்து தட்சிணாமூர்த்தியிலே பல வேறு வகை. யோக தட்சிணாமூர்த்தி, தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, பல விதமான வகைச்சிருக்கோம். சிவன் கோவிலில் பார்க்கும்போது மேலே தெற்கு திசை இந்த இந்த கருவறை விமானம் வந்து அடுக்கடுக்கா இருக்கு இல்லையா, 3 அடுக்கா மினிமம் இருக்கும். அதில் தென் திசையை நோக்கி கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி, சவுத் ஃபேஸிங்காக இருக்கும். அது இதில் வந்து ஒவ்வொரு அடுக்களையும் வெவ்வேறு தட்சிணாமூர்த்தி காமிச்சிருப்பாள். ஸோ இதை சொல்லி இப்போ ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ குரு தாரக பஞ்சாட்சரி மந்திரம். அஸ்ய ஸ்ரீ குரு தாரக பஞ்சாட்சரி மகாமந்திரஸ்ய பகவான் சதாசிவ ரிஷிகி விராட்சந்தக ஸ்ரீ குரு பரமாத்மா தேவதா ஹம் பீஜம் சக்தி சோகம் கீலகம் ஓம் குரு பரமாத்மா பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோக. ஓம் ஹம் சாம் ஓம் ஹம் சீம் ஓம் ஹம் சூம் ஓம் ஹம் சைம் ஓம் ஹம் சௌம் ஓம் ஹம் சஹ. இது கரண்யாசக அங்கன்யாசக, இதுதான் வந்து. ஸோ அடுத்ததாக தியான ஸ்லோகம். என்ன சொல்றதுன்னா, ஊர்த்வாம்னாய குரோபதம் திரிபுவனங்காரக்ய சிம்மாசனம் சித்தாசார சமஸ்த வேத படிதம் சச்சக்கர சஞ்சாரிணம் அத்வைத ஸ்புராத்மக்னி மேகமமலம் பூர்ணா பிரபா சோபிதம் சாந்தம் ஸ்ரீ குரு பாதுகாம் பஜ மனச்சைதன்ய சந்திரோதயம் அப்படின்னு சொல்கிறது. இது தியான ஸ்லோகம். அடுத்து பஞ்சபூஜை, இதெல்லாம் பிருத்திவி ஆத்மேகந்தான் அப்படி சொல்கிறது. ஸோ இப்போ வந்து மந்திரம், இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நான் எப்பயுமே மூல மந்திரத்தை 3 தடவை சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மந்திரத்தை வந்து கவுண்டிங் சொல்லும்போது 108 தடவையாக சொல்லணும்னு இருக்குது மினிமம். முடிவே முடியாது 54, அதையும் முடியல 27, சில பேர் 31 தடவை 32 தடவை சொல்லுன்றா. அது எப்படி கிடக்குதில்ல, 27, 54, 108 அது ஒரு கணக்கு அது. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இது வச்சுக்கலாம், பேர் என்ன, ஜபமாலையை வச்சுட்டா கவுண்டிங்கும் ஈஸியாக. எந்த ஜபமாலையுமே 108 கொடுத்துருப்பா. ருத்ராட்ச மாலையோ வேறு எந்த மாலையை வச்சுருந்தாலும் இது பெரிய ருத்ராட்ச மாலை, சின்னதாக வச்சுக்கலாம்பா. இப்போ எப்படி ஜபம் பண்ணுறது, இது பேர் மேருன்னு பேர். இந்த இந்த மணிக்கு பேர் மேரு. இது தாண்டக்கூடாது நம்ம. ஸோ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். இது குரு தாரக மந்திரம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் கவுண்டிங். யாரும் சொல்கிறேன், இந்த மாதிரி 7 முகமாக பண்ணோம், இறங்கு முகமாக பண்ணக்கூடாது. மந்திரங்கள் சொல்லும்போது இப்படி பண்ணணும். ஸோ இது மாதிரி சில பேர் வந்து ஒரு பேக் மாதிரி வச்சுட்டு, ஆரஞ்சு கலர் பேக்கில் இதை போட்டுட்டு வெளியில் தெரியாத மாதிரி ஒரு பேக் மாட்டிட்டு நோண்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிப்பா சில பேர். பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போதெல்லாம் நாட் நெசசரி. மற்றவாளுக்காக மறைக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து எப்படிலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ நம்ம பாட்டு பண்ணுறோம். ஏதோ ஒரு ஜப மாலை, இப்போ நாராயண மந்திரம் சொல்கிறோம், அவளாம் துளசி மாலை வச்சுப்பா, தாமரமணி மாலை வச்சுப்பா, ஸ்படிக மாலை வச்சுப்பா, ருத்ராட்ச மாலை வச்சுப்பா. இது வேணால் இந்த மாலையை வேணா வச்சுக்கலாம். கவுண்டிங்காக தான் அது.
சில பேர் அதையே போட்டுருவா. இப்போ வந்து அமேசானில் இந்த மாதிரி முன்னாடி காமிச்சிருக்கேன், கவுண்டர்னு ஒன்று வந்துருக்கு மாதிரி. ஸோ சில பேர் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது, இதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறது தான். பாருங்கள், ரொட்டேஷன் தான் அது. இங்கே நம்பர் மாறிண்டே இருக்கும், இதில் நம்பர் மாறிண்டே இருக்கும். ஸோ திஸ் கேன் பி யூஸ்டு. இது வந்து அழகாக வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு கூட இப்படியே பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஏமுகமாகவே வந்து இந்த பண்ணிட்டே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ மூல மந்திரத்தை பார்க்க போகிறோம். குரு தாரக பஞ்சாட்சரி மந்திரத்தினுடைய மூல மந்திரம் எப்படி போகிறது பாருங்க. ஓம் ஓம்கார நம சிவாய, ஓம் நகாராய நம சிவாய, ஓம் மகாராய நம சிவாய, ஓம் ஷிகாராய நம சிவாய, ஓம் மகாராய நம சிவாய, ஓம் யகாராய நம சிவாய, ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவத வசீகராய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரைலோக்கியம் வசமானாய ஸ்வாக. இதான் மந்திரம். ஒரு தடவை 2 தடவை சொல்கிறேன். ஓம் ஓங்கார நம சிவாய, ஓம் நகாராய நம சிவாய, ஓம் மகாராய நம சிவாய, ஓம் ஷிகாராய நம சிவாய, ஓம் மகாராய நம சிவாய, ஓம் யகாராய நம சிவாய, ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதா வசீகராய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரைலோக்கியம் வசமானாய ஸ்வாக. 3ஆம் முறை. ஓம் ஓங்கார நம சிவாய, ஓ நகாராய நம சிவாய, ஓ மகாராய நம சிவாய, ஓம் ஷிகாராய நம சிவாய, ஓம் மகாராய நம சிவாய, ஓம் யகாராய நம சிவாய, ஓம் குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதா வசீகராய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரைலோக்கியம் வசமானாய ஸ்வாக. இதான் மந்திரம். இப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அதை பார்க்கணும். எப்பயுமே சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு இருக்கு. ஸோ பொருள் உணர்ந்து சொல்லணும். நம்ம அதுக்கு பொருளை தெரியாமையே நம்ம பாட்டுக்கு மற்ற சொல்ல பிரயோஜனம் இல்லை. என்னென்னா, மனமே ஊர்த்வாம் நாய குருபதமும் 3 புவனங்களின் ஆட்சிப்பீடமாகிய ஓங்காரம் என்னும் சிம்மாசனமும் சித்தாசனங்களிலும் வேதமனங்களிலும் படிக்கப்பட்டதும் 6 ஆதார சக்கரங்களில் சஞ்சரிப்பதும் அத்வைத நிலையை விளக்கும் அக்னியும் ஒன்றே ஆகிய களங்கமற்ற தத்துவமும் பூர்ண பிரபையுடன் விளங்குவதும் சாந்தமானதும் சைதன்ய சந்திரன் உதிக்குமிடன் ஆகிய குருபாதிகையை தியானிப்பமாக காரணத்தையே நீயாக காண வேண்டியது. காரியம் சொல்வதெல்லாம் காரணத்தை காணவேயாம். ஞானம் காரணம், போதம் காரணம், பிரம்மம் காரணம், சத்துவம் காரணம், குரு காரணம். இதுதான் தத்துவமசி, அதுவே நீ. சக்தியாக காணும்போது நான் எல்லாம் செய்பவன், சிவனாக காணும்போது நான் ஒன்று செய்யாதவன். பிரகிருத்தீச கர்மாணி கிரியமானாசி சர்வச சர்வச பஷ்யதி ததாத்மான மகார்த்தாரம் ச பஷ்யதி. பிரகிருத்தினாலேயே கர்மங்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றன என்று எவன் காண்கிறானோ அவன் அப்போது ஆத்மாவை செயலற்றதாக காண்கிறான். ஸோ இதுதான் வந்து மீனிங் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடைசியில் திருப்பி வந்து இந்த ஹிருதயாதி நாசம் சொல்லி பஞ்சபூஜையோடு முடிஞ்சு இது சமர்ப்பணம் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீ குரு தாரக பஞ்சாட்சர மந்திரம். இது வந்து இந்த குருவாரத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தயவுசெய்து பண்ணுங்க. இதுக்கு PDF வந்துடும். In a day or two you can see the website www.vidyaputrandivine.com. அதில் போனால் வந்து மந்த்ராசன் பகுதி பண்ணால் இந்த மந்திரம் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி அமிச்சாலும் நாளைக்கு நாளானிக்குள்ளே வந்துடும் அது. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து பாதுகை குரு பாதுகையை வந்து நம்ம கொண்டுற மாதிரி இது வந்து தட்சிணாமூர்த்தியாக வச்சுக்கலாம்,
நம்ம குரு தேவதை வாழ வச்சுக்கலாம், யார் வேணால் வச்சுக்கலாம். அந்த இது மெயினாக வந்து நமசிவாய மந்திரம் தான் அதில் இருக்குது. குருத்தாரக பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நினைவில் கொண்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். சில பேர் சொல்லுவார், மந்திரங்கள் எப்படி சொல்லணும், சத்தம் போட சொல்லணுமா? சத்தமெல்லாம் போடணும் இல்லை. ஒன்று சொல்ல பாருங்கள், பாயை திறந்து கொஞ்சம் அந்த உபாம்சூன் பேர் நம்ம உதரோட அசையணும். அந்த அப்போ தான் வந்து இந்த சொற்கள் வெளியில் வருது. வெளியில் மனசிலே சொல்கிறான்னா மனசு சொல்ல முடியாது, புத்தி எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் எந்த மூலமந்திரம் சொல்லும்போது வெளியில் மற்றவங்களை கேட்கணும் அவசியம் இல்லை. ஹோமங்கள் கிமங்கள் போகும்போது அப்போ சபையில் சொல்லும்போது சத்தமாக சொல்லலாம். மிச்ச நேரத்தில் ஜபங்கள் பண்ணும்போது நம்ம அந்த லிப் மூமெண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த மனசு அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதை சொல்லி இந்த குரு தாரக பஞ்சாட்சர மந்திரத்தை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.